வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்றைக்கி கேப்சிகம் வச்சு எக் மசாலா செய்ய போகிறோம். கேப்சிகம் எலும்புக்கு நல்லா வலு கொடுக்கும். அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இன்றைக்கான டிப்ஸு வீடியோவுக்கு இடையில சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டு 3 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. இது கூட ஒரு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. தக்காளி வதங்கட்டும். கேப்சிகத்தை ஃப்ரைட் ரைஸ் செய்யக்குள்ள தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். காய்க்கும் முட்டைக்கும் சேர்த்தே தான் போட்டிருக்கேன். இதை கிளறி விட்டுக்குங்க. இது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 குடமிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ண குடமிளகாயை மசாலாவோடு சேர்த்து கிண்டிக்குங்க. குடமிளகாய் வேக 2-3 நிமிஷம் தான் எடுத்துக்கும். ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். இதை கிளறி விட்டுக்குங்க. உங்களுக்கு முட்டை வேணான்னா தண்ணி சுண்டுனது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு தேவையான முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க. நான் 3 முட்டை எடுத்துருக்குறேன். இப்போ இதை உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்குங்க. முட்டை லேசாக வெந்த பிறகு திருப்பி விட்டுக்குங்க. இது அப்படியே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இன்றைக்கான டிப்ஸை பார்த்துடலாம். மிளகு குறன்னு இருந்துச்சுன்னா இந்த மிளகுத்தூள் பாக்ஸில் அடைச்சிக்கிட்டு கொட்டாது. அதனால் மிளகுத்தூளை நல்லா நைஸாக அரைக்கணுன்னா மிளகு லேசாக வெடித்து வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனது மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு போட்டிங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி வந்துடும். இப்போ இதை எடுத்து பெப்பர் பாக்ஸில் போட்டுக்கிட்டிங்கன்னா பெப்பர் சிக்காமல் நல்லா அழகாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முட்டை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதை நீங்கள் எந்த சாதத்துக்கு வேணாலும் தொட்டுக்கையாக வச்சு சாப்பிடலாம். இதிலே சாதத்தை கூட போட்டு எக் ரைஸ் மாதிரி கிளறி சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.